ஜென்மத்தில் குரு போகிறார், இடமாற்றம் வந்தே தீரும். சார் நான் எவ்வளோ நாளாக டிரான்ஸ்ஃபர் கேட்டுனுக்கிறேன் தெரியுமா? எங்கள் ஹஸ்பண்ட் வெளியே இருக்காரு, நான் வீட்டில் போய் சேரணும், முடியல சார், இப்போ கிடைக்கும். அதே மாதிரி நான் நல்லா படிக்கிறேன் சார், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வேலை வரல, ஏதோ ஒரு வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கிடைக்குமா? கிடைக்கும். ஏன்னா குரு ஜென்மத்தில் வர்றது அவ்வளவு நல்லதில்லை. ஸ்தான பலம் கிடையாது, பார்வ பலம் உண்டு. 5, 7, 9 பார்க்க போறார். அதனால வீடு அமையும், குழந்தை பாக்கியம் அமையும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும், வீடு கட்டுவீங்க, வாகனங்கள் வாங்குவீங்க. இதை எல்லாத்தோட சின்ன சின்ன ஃபிளாட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரிய வீடு வாங்குவீங்க. சுப செலவு நிறைய இருக்கு, விரயம் சுப விரயம் நிறைய இருக்கு. இதனால் நல்ல விஷயம் தானே. படிக்கிற பிள்ளைங்க வெளி மாநிலத்தில் போய் படிக்கலாம், வெளிநாட்டில் போய் படிக்கலாம், வருமானங்கள் கூடும். மிதுனத்துக்கும் அற்புதமான காலம். ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெண்கள் அதுக்கிட்ட மிக கவனமாக இருக்கும். உடன் வேலை செய்பவர்களால் அவமானப்பட நேரிடும். உங்கள் வேலை என்னவோ அதை வேண்டி பார்க்கணும். நான் உங்களுக்கு நீதி சொல்கிறேன், நியாயம் சொல்கிறேன், தர்மம் சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் அட்மினில் பெரிய ஆளாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நல்லா படிங்க. கீழே என்ன டேர்ம்ஸ் போட்டு இருக்குன்னு பார்த்து கையெழுத்து போடுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.